பிறந்த குழந்தைக்கு என்னென்ன சத்து மருந்து குடுக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோல பேசியிருந்தேன். பட் குழந்தை பிறந்தோனே என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அண்ட் பிளட் டெஸ்ட் அவசியமா எடுக்கணுமா? இந்த டவுட்ஸ் எல்லாம் நெறைய பேருக்கு இருக்கு. வாங்க கிளியர் பண்ணிடலாம். குழந்தை பிறந்து 48 மணி நேரம் கழிச்சு, அதாவது 3வது நாள் 3 டெஸ்ட் பண்ணணும். நம்பர் 1 குழந்தைக்கு ஜாண்டிஸ் இருக்கா? அதாவது மஞ்சக்காமாலை இருக்கா அப்படின்னு பிலிரூபின் லெவல்ஸ் பார்க்கணும். 2வது தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். குழந்தைங்களுக்கு ஏதாவது தைராய்டு ஹார்மோன்ல பிரச்சனை இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட். 3வது குழந்தையோடைய பிளட் குரூப். இந்த 3 கம்பல்சரியா பார்க்கணும். அது இல்லாம குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஜெனடிக், அதாவது மரபணு சார்ந்த நோய்களையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு 4 சொட்டு பிளட் வச்சு நம்மளால செக் பண்ண முடியும். ஆமாங்க, இது பேரு தான் நியூ பார்ன் ஸ்கிரீனிங். இங்க நீங்க பாக்குற மாதிரி இந்த டிராப்ஸ், இந்த சர்க்கிள்ஸ்ல தான் நம்ம வந்து பிளட் டிராப்பை வந்து பிளேஸ் பண்ணிட்டு சாம்பிள்ஸை வந்து அனலைஸ் பண்ண போறோம். 50 கண்டிஷன் 60 கண்டிஷன் கிட்ட நம்ம இந்த சிம்பிள் டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிக்கலாம். இந்தியாவில் இது ஒன்றும் ஸ்டாண்டர்டைஸ்ட் கிடையாது. பட் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நியூ பார்ன் ஸ்கிரீனிங் வந்து கம்பல்சரி. நியூ பார்ன் ஸ்கிரீனிங் பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி நியூ பார்ன் ஸ்கிரீனிங் உங்க குழந்தைங்களுக்கு செக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ஹியரிங் டெஸ்ட் இப்போ வந்து கம்பல்சரியா ஆக்கிட்டாங்க. நீங்க ஹியரிங் டெஸ்ட் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா 1 மந்த்க்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹியரிங் டெஸ்ட் பண்ணிடுங்க.